விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னால் அதில் பல சூட்சுமங்கள் அடங்கியிருக்கின்றன. ஏன்னா கால புருஷனுக்கு அது அஷ்டமஸ்தானம், 8வது இடம் சொல்லுவாங்க. அது அஷ்டமம்னாலே நாமெல்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயத்தோடு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். 8னா மறைவு, 8 சரி வராது என்று நான். ஆனால் 8ஆம் இடத்திற்கு ஒரு மகத்துவம் உண்டு. எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிவுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கரெக்டாக வரும். அந்த 8 மேலே ஆரம்பித்து கடைசியில் மேலேயே போய் முடியக்கூடியது இந்த 8 தான். அப்போ அந்த 8 எவ்வளோ மகத்துவமிக்கதாக இருக்கும்னு யோசிக்கணும். நம்ம இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி திறமை என்றைக்குமே இருக்கும். மறைந்து கிடக்கிற பொருளை பூரா அப்படியே தன் ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்து ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியதான் இந்த விருச்சிக ராசி. ஆனால் அந்த விருச்சிக ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன சொன்னால் அவங்கள நாம் புரிஞ்சிக்காமல் இருப்போம். ஆனால் அவங்கள நாம் குறை சொல்லிகிட்டு இருப்போம். அவன் பண்ணுறது சரியில்லை, அவன் பண்ணுறது சரியில்லைன்னு. அவன் ஒன்று செய்கிறான்னா அவன் ஏன் செய்கிறான் அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு விருச்சிக ராசி நேயர்களுக்கு அந்த ராசியில் இதுவரை சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரமாகி தனஸ்தானம் என்னும் தன் சொந்த வீட்டிற்கு சென்று இருப்பது என்பது ஜென்ம குருலேருந்து நிவர்த்தி கிடைச்ச மாதிரி. இந்த குரு பகவான் பங்குனி 27ஆம் தேதி வக்ரமாயி வைகாசி 4ஆம் தேதி மறுபடியும் விருச்சிக ராசிக்கே வர்றார். அங்கே இருந்து ஆடி மாதம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி மறுபடியும் தனுசு ராசிக்கு அவர் பயிற்சியாகி போயிடுவார். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த விருச்சிக ராசிக்கு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் குரு இருக்கும் பொழுது அவர்கள் என்ன எதிர்மறை விளைவுகளை சந்திச்சாங்களோ அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம், எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இதில் நல்லவர் யார், கெட்டவர் யார், நமக்கு வேண்டியவர் யார், வேண்டாதவர் யார் என்று பல விஷயங்களை சிந்தித்து தன்னை தானே செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அதிசார குருவினால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நானே ராஜா, நானே மந்திரி, முதலாளி நான் தான், வேலைக்காரன் நான் தான். அதாவது என்னோட விஷயத்தை நான் செஞ்சுக்கிறேன், அடுத்தவங்க தலையிட்டு என்னை போட்டு குழப்பாதீங்க. அது இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. என்றைக்குமே ஒரு தனிமைத்தன்மை உண்டு. நம்ம காஞ்சி மகாசுவாமிகள் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி தான். உலகம் போற்றும் மகானாக அவர் இருக்கலையா? அதுபோன்று ஒரு மகத்துவமிக்கவர்களாக அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருவார்கள். வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டம் உருவாக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 180 வருடத்திற்கு முன்னால் தான் இந்த மாதிரி தனுசில் குரு சனி கேதுவோட சங்கமம் நிகழ்ந்தது என்று. அதற்கு பிறகுதான் பல மகான்கள் தோன்றி இந்த நாட்டிற்கு விடுதலைகள் வாங்கி தந்தார்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இன்னும் பல மகான்களை நான் சொல்ல முடியும். அவர்களெல்லாம் தோன்றிய காலகட்டங்கள் தான் அது. அதற்கு பிறகுதான், அந்த 150 வருஷத்துக்கு பிறகுதான். ஆக இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அதுக்கு மேற்படுத்தக்கூடிய ஆட்கள் இன்னும் வருவாங்க நிறைய. அதில் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகம் பங்கு அதில் உண்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக தன்மையால் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏற்படும். சுயநலமாக சிந்திக்க மாட்டாங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும். அந்த நல்லது செஞ்சனால நாமும் பேரும்புகளோடு வாழணும். நம்ம 4 பேர் பாராட்டணும். அந்த பாராட்டின்பல் 4 பேர் நன்மை அடையணும், ஒரு நல்ல பலன்களை பெற வேண்டும் என்ற தன்மையை எடுத்துக்காட்டக்கூடிய காலகட்டம் தான் இந்த அதிசார குருவினால் நாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அது மட்டுமா, அந்த ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டையே வேற பார்க்குறார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போ நம்மளோட வீட்டு நம்ம கண்காணிப்பில் நம்ம வீடு இருக்குது, சேஃப்டியாக இருக்கும். நம்ம வீடு சேஃபாக இருக்கும். நம்ம மட்டும் காணுக்காம விட்டோன்னா அதை பாலடைஞ்ச குடோனா கூட யாரோ மாற்றிடுவாங்க, ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும். ஆனால்
தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக அதை பார்க்கிறாப்புல நேர ரிஷபத்திலிருந்து செவ்வாயோட பார்வை நேராக விருச்சிக ராசிக்கு விழுகிறது. அப்போ அந்த விருச்சிக ராசி அதனால் சுபிட்சம் அடையும். அதன் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் ஸ்தானத்திற்கு 10ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரியன் 5ஆம் இடத்தில் உண்டு குரு வீட்டை உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்கு குரு 2ஆம் இடத்திலிருந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார்னு கேட்டால் விருச்சிக ராசிக்கு ருடரோக சத்திரஸ்தானம் சொல்லுடைய 6ஆம் இடமான மேச ராசியை அவர் பார்க்கறது. இந்த இதுவரை இருந்த எதிர்மறை விளைவுகள் பின்னாலேருந்து தாக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி எதிர்மறை விளைவுகள் எல்லாத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஒரு திருஷ்டி தோஷம் பின்னாலேருந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு என்ன இப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நல்லா ஒரு பைசுக்கு அதுக்கெல்லாம் லாய்க் பண்ண மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருந்ததெல்லாம் ஒரு விடுதலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நோய் நொடிகளிலிருந்து தாங்கள் காக்கப்படுவீர்கள். ஒரு சில பேருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் உஷ்ண நோய் கொஞ்சம் அதிகமாக தாக்கும். காரணம் கேட்டால் 6வது ராசி ரோகத்தான ராசி நெருப்பு ராசி. அந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இப்போ வெயில் காலம் வேறு வருது, ஒரு குளுக்கோன் டி ஒரு பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தண்ணி தாங்க எடுக்குதோ ஒரு 1/2 ஸ்பூன் அந்த தண்ணியில் கலந்து சாப்பிடுங்க. ஆனால் சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க, ஏன்னா அதில் சுகர் அதிகம். அந்த சுகர் அதிகமாக விருன்னு ஏறிடும். மற்றவங்க இந்த குளுக்கோண்டியில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீனியை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குஷ்டத்தன்மை உங்களுக்கு குறையும். அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபமாக வெளிப்படும். அதனால் சில அவப்பெயர்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறதே தவிர மற்றபடி இந்த அதிசார குருவினால் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தான் பயக்கும். அது மட்டுமா, விருச்சிக ராசியின் அஷ்டமஸ்தானமாகிய மிதுனத்தையும் அந்த குரு பார்வைப்படுகிறது. அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம் என்பது என்ன? வியாதி, அடிபடுதல், விபத்து, இரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள், ஆப்ரேஷன், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதுவரை இருந்தது. ஆனால் அந்த ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அந்த தன்மையிலிருந்தும் தாங்கள் விடுபடக்கூடிய ஒரு இது காலகட்டம் தான் இது. அதுபோக அந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் மேன்மை அபிவிருத்தி அடையும். என்ன 10 குடை வந்தால் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கான். பூர்வ புண்ணிய தொழில் உங்களுக்கு அமைவதற்கு உண்டான சத்துவங்கள் இருக்கின்றன. முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது வரவேண்டி இருந்தால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. இல்லைன்னா முன்னோர்கள் வீட்டை புதுப்பித்து கட்டி அதில் குடிபோகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தும் இது. ஏன்னா இந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதி மீனத்தில் குருவோட வீட்டில் நல்லா சேஃபாக உட்காந்துருக்கார். அது ஒரு நட்பு வீடு தான். மீனம் சூரியனுக்கு நட்பு வீடு. அப்போ அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் மேன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த தொழில் ஸ்தானத்தை குரு மட்டும் பார்க்கல, உங்கள் ராசியாதிபதி செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிறார். அப்போ குரு செவ்வாய் சேர்ந்து பார்ப்பது ஒரு குருமங்கள யோகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு விளைவுகளை தந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். இறை வழி நாட்டத்திற்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுங்கள். இந்த விருச்சிகம் அதன் அதிபதி என்று சொல்லப்போனால் சுப்பிரமணியர். அந்த சுப்பிரமணியருடைய முருகனுடைய ஆலயங்களுக்கு செல்லுதல், வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று அந்த கோவில் ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் சென்று அர்ச்சனை பண்ணுறது. பங்குனி உத்திரம் முடிஞ்சாச்சு, இன்னும் அடுத்த பங்குனி உத்திரம் அப்புறம் தான் வரும். இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாட்களில் முருகனை வழிபாடு செய்தல், சஷ்டி விரதம் இருத்தல், வளர்பிறை சஷ்டி என்று விரதம் இருத்தல், இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மேன்மையான அதி உன்னதமான ஒரு அற்புதமான பலன்களை தான் இந்த விருச்சிராசிக்காரங்களுக்கு அந்த அதிசார பெற்ற குரு கொடுக்கும். ஏனால் நீங்களாகவே சிந்தித்து செயலாற்றுவீர்கள். உங்கள் சிந்தனா சக்தி மேன்மையடைந்து இந்த வழிதான் சரியான வழி, இதில் சென்றால் தான் நாம் முன்னேற முடியுங்கிறத நீங்களே சிந்தித்து அந்த வழியில் சென்று அதில் வெற்றியும் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு
இந்த அதிசார குரு கட்டாயம் வழங்கும். அது மட்டுமல்ல, முருகன் கோயில் என்று சொல்லியிருந்தேன். பழனி தண்டாயுதபாணி செவ்வாய்க்கு அதிபதி. முடிந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று, அதாவது நீங்கள் எல்லாம் வெளியூர்காரங்கெல்லாம் போனோன்னா பழனி பக்கத்தில் இருக்கவங்க அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு போனால் போகிறோம். தூரமாக இருக்கிறவங்கலாம் முதல் நாளே போயிட்டு அதிகாலை வேளையில் அங்கே ஒரு பாத விநாயகர் ஒரு கோவில் இருக்குது. அந்த பாத விநாயகர் கோயில் ஒரு சிதறகாயை போட்டுட்டு நடந்தே கிரிவலம் வரணும். கிரிவலம் வர்றது காலையில் போனால் தான் காலில் சுடாது. ஏன்னா வெயில் ஏறிச்சுன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க, கற்கள் பதிச்சிருக்காங்க, அதனால் கால்லாம் சுடும். அதிகாலை வேளையில் போனால் காலில் சுடாது உங்களுக்கு. அது செருப்பு போட்டுக்கக்கூடாது. அந்த கிரிவலம் வரணும். கிரிவலம் வரதுக்குன்னா அதிகமாக போனால் 20 நிமிஷம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது டைம். அந்த கிரிவலம் வரும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு தான் சொல்லணுமே தவிர கூட யாரையும் கூட்டு போட அவங்க கூட வெட்டி கதை பேசிட்டே சுற்றக்கூடாது. பொதுவாகவே நம்ம வாக்கிங் போகிறோம் வச்சுக்கோங்களேன், வாயால் மூச்சு விடக்கூடாது. நிறைய பேர் வாயால் தான் மூச்சு விட்டுட்ருக்காங்க இன்றைக்கும். அது விடக்கூடாது, நாசியில் தான் மூச்சு விடணும். இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விடணும், வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடணும், வாய் மூடிட்டு இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த கிரிவலம் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு அப்படியே நடைபாதையாக மேலே சென்று எம்பெருமான் முருகனை, ஏகாந்தமான முருகனை நீங்கள் சரணாகதி அடைந்தால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார குருவினால் அமோகமான நற்பலன்களை விளையும்.